ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம் தான். சரிங்களா? சிங்கிள் இன்கமுக்கும் டீம் இன்கமுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாகவும் அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட்டாப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட்டாப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா? நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃப்லேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்லேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பும் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது தெரியாமனால தான் அவங்களோட லைஃப் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் காரணம். நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியும் ஏன் வந்து அவங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குதுன்னா இதில் இருக்கிற இதுதான் வந்து காரணம். சரிங்களா? அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணவும் முடியும். உங்களாலேயும் உங்கள் லைஃப் வந்து உங்களோட ஜென்ரேஷனையும் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட வெல்த் வந்து நல்லாவே இது பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இன்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க், அதாவது அவங்க வந்து ஒரு ஒர்க் வந்து மணிக்காண்டி மட்டும்தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது சேலரிக்காண்டி மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இது ஒரு டீம் இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களோட வெல்த்துக்காண்டி ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் ரெண்டு கோல டிஃப்ரெண்ட். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மணிக்காண்டி மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மணி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அவங்களோட இன்கமும் ஸ்டாப் ஆகிடும். அதாவது அவங்க ஒர்க்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்கமும் வராது. சரிங்களா? இது வெல்த்துக்காண்டி ஒர்க் பண்ணுவாங்களா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. சரிங்களா? ரெண்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து பணம் வரவே செய்யாது. சரிங்களா? அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு வந்து ஆக்டிவ் இன்கம், அதாவது அவங்க ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இன்கம் வரும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லைனாலும் சரி, ஏதாவது ஒரு பாசிட்டிவலாக இருக்கட்டும், ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து போகலைன்னா அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு வந்து இன்கம் என்ன தான் அவங்களோட டேலண்ட்டு ஸ்கில்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து அந்த இடத்துக்கு ஒர்க்குக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இன்கம் வர மாதிரி இருக்கும். அதுதான் சிங்கிள் இன்கம். சரிங்களா? இதே டீம் இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணலனாலுமே அவங்களோட வெல்த் வந்து கண்டினியூ ஆகும். சரிங்களா? அதாவது அவங்க ஒர்க் பண்ணலனாலுமே அவங்களுக்கு உண்டான இன்கம்ன்றது வரும். அவங்களோட வெல்த் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா டீம் இன்கம்ன்றது அதுக்கு தான் ரொம்பவே மேஜர் ரோல் வந்து அதுதான் டீம் இன்கமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா?
சிங்கிள் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லிமிட்டட் இன்கம் தான். என்ன தான் நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டு நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு 24 ஹவர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து லிமிட்டட் இன்கம் தான், ஃபிக்ஸடு சேலரி மட்டும்தான். சரிங்களா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டாலும் உங்களுக்கு வந்து சேம் இன்கம் தான் வரும். சரிங்களா? இது டீம் இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து அன்லிமிட்டடாக இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். லிமிட்டட் இன்கம்க்கும் அன்லிமிட்டட் இன்கம்க்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணுறது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காண்டி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்ககிட்ட எங்கே டைம் கொடுக்குறாங்கன்னா ஒரு லிமிட்டட் ஒரு இன்கம்க்கு வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு டைம் கொடுக்குறாங்கன்னும் போது அவங்களால அங்கே அன்லிமிட்டட் இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. இதே இது அவங்க அதை சேஞ்ச் பண்ணி எங்கே எஃபோர்ட் போட்டால் அன்லிமிட்டட் இன்கம் கிடைக்குமோ அதை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க. சரிங்களா? அதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் லைஃப். நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் லைஃப்பில் தான் நீங்கள் வந்து இருக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பில் இருக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு கனவாக இருக்கட்டும், எதுவுமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலுமே அதை அவங்களால வந்து அச்சீவும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியே தான் ஆகணும். வேறு ஒரு ஆப்ஷனே வந்து கிடையாது. சரிங்களா? இதே நீங்கள் டீம் இன்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு பைக்கு, பிடிச்ச மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுறது, ஒரு ட்ரிப்பாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்காண்டி தான் இந்த டீம் இன்கம் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து இருக்கவே செய்யாது. சரிங்களா? நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது நீங்கள் ஒரு நினச்ச இடத்துக்கு போகணும் அப்படின்றது, அதாவது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் லீவ் வேணும்னா கூட அவங்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் உங்களால் வந்து லீவ் எடுக்க முடியும். சரிங்களா? ஒரு எமர்ஜென்சிக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நீங்கள் வேணால் நீங்கள் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க அலோவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் லீவ் எடுக்க முடியும். நீங்கள் ஜாப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ப்ரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இன்கமில் தான் வரும். சரிங்களா? அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு லீவ் கேட்குறீங்கனாலுமே பர்மிஷன் கேட்டுட்டு தான் உங்களால், நீங்கள் பர்மிஷன் கேட்காம லீவ் போடவே முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. இதே நீங்கள் டீம் இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும். சரிங்களா? நீங்கள் நினச்ச இடத்துக்கு போகலாம். உங்களோட ஓன் டைம் தான். நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச எது வேணால் போகணும், நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேணும், அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டுக்கும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குதா, அப்போ நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரி இதை சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 9 to 5, அதாவது இப்போ நீங்கள் சின்ன குழந்தையில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து 9 to 5ன்றது ஸ்கூல் டேஸ்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ ஸ்கூல் டேஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்க ஒரு ஸ்கூல் முடிக்கிறாங்க, அடுத்து காலேஜ் முடிக்கிறாங்க, காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது டிகிரி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கூட அடுத்து ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா அடுத்து அவங்க அந்த ஒர்க்குக்கு போயிட்டு ரிட்டையர் ஆகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரேட் ரேஸ், அதாவது 9 to 5 ஜாப் பண்ணிக்கு தான் அவங்க வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்லேயும் சரி, அவங்க ஒர்க்லேயும் சரி கண்டிப்பாக வந்து இருக்கவே செய்யாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் இன்கமுக்கு தான் நம்ம அது பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது கண்டிப்பாக வந்து வரும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோ டைம் ஃப்ரீடம். டைம் ஃப்ரீடம்ன்றதும் கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம். நீங்கள் நினச்ச டைமுக்கு நினச்ச இடத்துக்கு போகணும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களால் வந்து இங்கே போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் இமீடியட்டாக போக முடியாது. சரிங்களா? அப்போ வந்து அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து டைம் ஃப்ரீடம்ன்றது கண்டிப்பாக இருக்கவே செய்யாது. சரிங்களா? இந்த டைமுக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், இந்த டைமில் தான் பிரேக்கு, இந்த டைமில் தான் உங்களுக்கு டின்னர் டைம், லன்ச் டைம், இந்த மாதிரி ஒரு இதுக்கும் நீங்கள் வந்து அவங்க ஒரு டைம் டேபிள் மானைக்கு தான் ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸ்லாம் இருக்கும்ல, சேம் அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஒர்க் லைஃப்லேயும் சரி உங்களோட எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைம் டேபிள் மானைக்கு தான் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் டேஸ்லலாம் டைம் டேபிள்லாம் இருக்கும்ல, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டைம் டேபிள் அந்த மாதிரி போடுவாங்களா, சேம் அதே மாதிரி தான் ஒர்க்லேயும் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இதே நீங்கள் டீம் இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் ஃப்ரீடம்ன்றது நிறையாவே இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த டைமுக்கு தான் ஒர்க் பண்ணணும் அப்போல்லாம் எதுவுமே கிடையவே செய்யாது. சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டைமில் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள்
என்ன விஷயத்த பண்ணணும். உங்களோட டைம் ஃப்ரீடம்ன்றது கண்டிப்பாக வந்து முக்கியம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் டைம் ஃப்ரீடமும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் இருக்குமோ நீங்கள் வந்து அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜாப்பு பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைமாக வாட்சலாம் டிஃப்ரெண்ட்டாக அதாவது இதில் இருக்க டீம் இன்கம்காண்டி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது விஷயம் கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் சிங்கிள் இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 30 வருஷம் 30 to 40 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். வேறு வழியே கிடையாது. நீங்கள் வந்து ஒர்க்கு பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒரு எமர்ஜென்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைனாலும், ஃபேமிலி ப்ராப்ளம் என்ன இஷ்யூஸ் வந்தாலுமே நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் ஒர்க் போயே தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு வந்து ஹெல்த்துனாலும் சரி வேறு வழியே கிடையாது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இதே நீங்கள் டீம் இன்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரீமாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எஃபோர்ட் போட்டு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிங்கனாலே ஈஸியாகவே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் இன்கமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் அதாவது நீங்கள் 8லேருந்து 12 மணி நேரம் ஒர்க் பண்ணியே தான் ஆகணும் கம்பல்சரி. அதுக்கு வந்து வேறு வழியே கிடையாது. அதே இது நீங்கள் வந்து பார்ட் டைம் அதாவது நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் 2 ஹவர்ஸ் டீம் இன்கம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க்குன்றது ஒரு 1 to 2 ஹவர்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ராயல்ட்டி இன்கம்னால் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு இன்கம் இப்போ நீங்கள் ஒரு ஜாப்பு போயிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு 50,000 வாங்குறீங்கன்னா அந்த இன்கம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது. சரிங்களா? இதே நீங்கள் வந்து ராயல்ட்டி இன்கம்ன்றது நீங்கள் எவ்வளோ இன்கம் வாங்குறீங்களோ அந்த இன்கம் வந்து நீங்கள் இல்லைனாலுமே அந்த இன்கம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு போகும். சரிங்களா? அதுதான் ராயல்ட்டி இன்கம்ன்றது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சுக்கிறணும். ராயல்ட்டி இன்கமுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் வந்து என்ன தான் கவர்மெண்ட் ஸ்கூல் அதாவது கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ராயல்ட்டி இன்கம் இருக்காது. சரிங்களா? அப்போது உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம் இருந்துச்சுன்னா அப்போது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கிறீங்க, சிங்கிள் இன்கம் தான். அந்த இன்கம் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி சப்போஸ் இப்போ உங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கம்மை மட்டும் நம்பிட்டு இருக்கீங்கன்னா அந்த இன்கம் இல்லைன்னா அந்த என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். அந்த இன்கம் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதை நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நம்ம லைஃபே வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் கிடையாது. அப்புறம் நம்ம பண்ணுற ஜாப் வந்து எப்படி பர்மனெண்ட் ஆகும்? ஏன்னா நம்ம ஜாப்புன்றது பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. நம்ம லைஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ன்றது பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. சரிங்களா? இந்த ராயல்ட்டி இன்கம்ன்றது தான் பர்மனெண்ட் சொல்யூஷனு. சரிங்களா? அதாவது ஜென்ரேஷன் இன்கம் இந்த நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களா தலைமுறையாக பணக்காரங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா, அதுதான் ராயல்ட்டி இன்கம்ன்றது. சரிங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணுற இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லைனாலுமே அந்த இன்கம் வந்து நமக்கு வர்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணி வைக்கணும். அதுதான் ராயல்ட்டி இன்கம். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும் ராயல்ட்டி இன்கம்க்கும். சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஒர்க்கர் அதாவது 90% பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது சிங்கிள் இன்கம் வர மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் 9-9ன்றது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 1 lakh இதுக்குள்ளே தான் உங்களோட இன்கம் வந்து இருக்கும். சரிங்களா? இதே இந்த 10% பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டீம் ஒர்க் பண்ணுறவங்க. இவங்களோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh to above 1 lakh above தான் இருக்கும். இவங்களோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இன்கம் வந்து லோ இருக்கவே செய்யாது. 1 lakh above தான் இருக்கும். அவங்க வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுனால மட்டும்தான் அவங்க வந்து அந்தளவுக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க. அதாவது 1 lakh above தான் அவங்களோட இன்கம் வந்து இருக்கும். சரிங்களா? அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணவும் முடியுது. ஏன்னா அதை பற்றி அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் வந்து பணக்காரங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க லக்கில் தான் பணக்காரங்களாகிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து அப்படி கிடையவே கிடையாது. சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். அவங்க வந்து அந்த அளவுக்கு திங்க் பண்ணி அவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணணுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களோட லைஃப் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, உங்களோட லைஃபையும் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து நீங்களும் கற்றுக்கோங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னா புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.